வணக்கம் நேர்களே. நேற்று புதுச்சேரி கமல தொலைக்காட்சி சார்பாக முதல் பாகமாக புதுச்சேரி தமிழ்ச்சங்க தலைவர் வணக்கத்திற்குரிய கலைமாமணி வே. முத்து அவர்கள் பங்கேற்றிருக்கின்ற பாதையும் பயணம் நிகழ்ச்சியினுடைய முதல் தொகுதி, முதல் பகுதியை நேற்று நீங்கள் பார்த்தீங்க. அதனுடைய தொடர்ச்சியாக இரண்டாவது நிகழ்ச்சியாக மீண்டும் அவர் குறித்த தரவுகள் நேர்களே உங்களுக்காக நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். ஐயா வணக்கம். வணக்கம். பல செய்திகளை நீங்கள் நேற்று நிகழ்ச்சியில் நேரோடு பகிர்ந்து கொண்டீங்க. மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. இப்போ நீங்கள் தமிழ்ச்சங்க தலைவராக பொறுப்பேற்ற பிறகு பல நாடுகளுக்கு நீங்கள் போயிருக்கிறீங்க. என்னென்ன நாடுகளுக்கு போயிருக்கீங்க? நான் சிங்கப்பூர், மலேசியா, இலங்கை, மொரீஷியஸ், ரீயூனியன், பிரான்ஸு முக்கியமான நாடு. பாண்டிச்சேரிக்குமே அதுதான். ஃப்ரான்ஸுக்கு 2 தடவை போயிருக்கேன். இப்படி பல்வேறு நாடுகளுக்கெல்லாம் என்னை அழைச்சிருக்காங்க. நேபாள நாட்டுக்கும் போயிருக்கேன். நேபாளுக்கும் போயிருக்கேன். தமிழர்கள் இருக்காங்களா? தமிழர் இருக்காங்க. தமிழர் இருக்காங்க. ஆனால் உலகத்திலே நேபாள நாடு தான் ஆன்மீக நாடுன்னு சொல்லக்கூடிய ஒரு இந்து நாடுன்னு ஆன்மீக நாடுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த நாட்டுக்கும் நான் போயிருக்கேன். அதே மாதிரி வியட்நாமில் தமிழர்கள் இருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் இப்போ இருக்கிற அழைப்பில் முக்கியமான நாடு எது சொன்னால் தென்கொரியா தான். வடகொரியா அணுகுண்டு தயாரிக்கிற நாடு. தென்கொரியா அதுக்கு நேர்மாறாக அமைதியான நாடு. அந்த நாட்டை தமிழ்ச்சங்கம் இருக்குது. அங்கே இந்த வடகொரியா தமிழ்ச்சங்கத்தில் பாலகிருஷ்ணன் என்பவர் தான் தலைவராக இருக்கார். அவர் தான் அழைச்சிருக்காரு. அங்கே உறுப்பினர் எண்ணிக்கைன்னு பார்த்தா ஏறக்குறைய 10,000 பேர் உறுப்பினராக இருக்காங்க. அப்போ தமிழ். ஆனால் அப்போ தமிழ் எத்தனை பேர் வாழ்கிறாங்கன்னு பார்த்தா ஏறக்குறைய ஒரு 75,000 பேருக்கு மேலே அங்கே தமிழர்கள் பேசுகிறாங்க வியட்நாமில். அதே மாதிரி நிறைய நாடுகளில் நம்முடைய தொப்புள் கொடி உறவுகளை பார்க்கும்பொழுது நான் பார்த்த அளவுக்கு நிறைய நாடுகளில் தொடர்பு, தமிழகத்தினுடைய தொடர்புக்கு. இப்போது எகிப்தில் சமீபத்தில் ஒரு கல்லறையில் கண்டுபிடிக்கப்பட்ட கல்வெட்டு ஏறக்குறைய அந்த பிராகிருதம் என்று சொல்லக்கூடிய தமிழ் எழுத்துக்கள், அது முன் தோற்றம் அதுலேருந்து தான் பிராகிருதத்தில் இருந்தது தானே அந்த எழுத்துக்களும் அங்கே அந்த இருக்குதுன்னு சொல்லும்போது அப்போ காலம் எத்தனை ஆண்டு காலம்னு பார்த்தா ஏறக்குறைய 5,000க்கு மேற்பட்ட ஆலகண்டு. ஆனால் திருவள்ளுடைய ஆண்டு காலம் வரையறுக்கப்பட்டதுன்னா 2057. ஆனால் இது 5,000 அதுக்கு மேலே. உண்மையிலே தமிழன் தான் இரும்பை கண்டுபிடித்தவன். உலக வரலாற்றிலேயே முதன்மாய் இரும்பை பயன்பாட்டை கொண்டு வந்த இனம் தமிழினம். அதை கண்டுபிடித்தவன் தமிழன். இது ஏறக்குறைய 4,500 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு நிகழ்வு. மகிழ்ச்சிங்க. இப்போ நீங்கள் பல நாடுகளுக்கு போயிருக்கிறீங்க. இப்போ தென்கொரியா போயிருக்கிறீங்க, நேபாளம் போயிருக்கிறீங்க. இப்போ இயல்பாக தமிழர்கள் என்று பார்க்கின்ற பொழுது நீங்கள் இப்போ புதுச்சேரி தமிழகத்தில் வாழ்ந்து கொண்ட தமிழர்கள் என்று பார்க்கின்ற பொழுது அவங்களுடைய வாழ்க்கை முறையே ஒரு பெரிய அளவுக்கு ஒரு சிறந்த வாழ்க்கை வாழுகின்றார்களா என்ற கேள்விக்குரியது. எதற்கு நான் அவங்களோட பகிர்ந்து கொண்டேன். இரண்டாவது, ஒட்டுமொத்த தமிழ் இப்போ ஒரு 1500-2000 ஆண்டுகளுக்கு முன்னால் சோழர்கள் வாழ்ந்த பூமின்றோம். கல்லணை எடுத்துக்கொள்ளும், ராஜராஜ சோழர் என்று சொல்லுகின்றோம், ராஜேந்திர சோழன் என்று சொல்லுகின்றோம். அவர்களால் கட்டமைக்கப்பட்டிருக்கின்ற சிற்பங்கள், அந்த கட்டமைப்புகள், அந்த கோபுரங்கள், கோட்டைகள்லாம் நினைத்து கூட பார்க்க முடியாது. இப்போ அப்படிப்பட்ட ஒரு தமிழ் பாரம்பரியமாகப்பட்டது இன்றைக்கு தமிழகமாகட்டும் புதுச்சேரி ஆகட்டும், தமிழர்கள் அப்படின்னாவே நடிகர்களுக்கு பின்னால் செல்கிறாங்க. அப்புறம் மது அருந்துகின்ற பழக்கம் இருக்கிறது, போதைப்பொருள் பழக்கம் இருக்கிறது. தமிழ் சமூகம் தமது தரத்தை, தமது தகுதியை விட்டு கீழே இறங்கி கொண்டிருப்பதாக பொதுவாக ஒரு கருத்து பார்க்கப்படுகிறது. இப்போ நீங்கள் இந்த நாடுகளுக்கெல்லாம் போயிருக்கிறீங்களா? நீங்கள் புதுச்சேரி தமிழகத்தில் இருக்கின்ற தமிழர்கள், அவங்களுடைய வாழ்க்கை முறை, வாழ்வாதாரம், அவர்களுடைய கலாச்சாரம், அவங்க பழகுகின்ற விதம், அவங்க பின்பற்றி வருகின்ற செயல்கள், இந்த நெறிமுறைகளை அந்நிய நாடுகளை நீங்கள் பார்க்க அவங்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கீங்க? அதாவது நம்ம தமிழ்நாடு புதுச்சேரியில் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதை பற்றி நம்ம சொல்ல வேண்டியதில்லை. நான் மலேசியாவில் ஒரு கிராமத்தில் ஒரு 2 நாள் என்னை தங்க வச்சாங்க. அந்த மக்களுடைய வாழ்க்கை தரம் எப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது நம்முடைய வாழ்க்கை தரத்தில் கூடுதலாக தான் இருக்குது. தரமாக இருக்குது, தகுதியாக இருக்குது. நம்முடைய உணவு பழக்க வழக்கம் எல்லாத்தையும் விட கூட அவங்க சிறப்பான வாழ்க்கைனா அதுதான். எப்பவுமே உலகத்தில் தமிழர்கள் ஏறக்குறைய 150க்கு மேற்பட்ட நாடுகளில் இருக்காங்க. ஆனால் வாழ்கிறார்கள், வசிக்கிறார்கள். ஆனால் உலகத்திலேயே ஒரே ஒரு நாட்டில் மட்டும்தான்
தமிழர் வாழ்கிறார்கள்னு சொன்னார். யார்? கலைஞர் சொன்னார். இதை அந்த நாடு எதுனா மலேசிய திருநாடு. ஏன்னா மற்ற நாட்டில் இருக்கிறாங்க, அவ்வளோதான். அது சிறப்பாக. அதே மாதிரி இலங்கையில் வந்து நான் யாழ்ப்பாணத்தில் ஒரு கிராமத்து பகுதியில் ஒரு கிராமத்துக்கு என்னை 2 நாள் அப்போ இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் இப்போ இல்லை ஈழாண்ணன் என்று சொல்லக்கூடிய மாவை சேனாஜி ராஜா அவர்களை அழைச்சி கொண்டு போய் என்னை அந்த கிராமத்தை தங்க வச்சார். ஆனால் மிகவும், அதாவது நம்ம வாழ்க்கை தரம்னா மிகவும் மோசமான வாழ்க்கை தரம். வறுமை கோட்டுக்கு கீழே, வறுமை கோட்டுக்கும் கீழே இருக்கிற ஒரு வாழ்க்கை தரம். ஆனால் நம்ம அந்த ஒரு நாள் அங்கே தான் இருந்தேன் நான். ஆனால் நமக்கு மட்டும் ஏதோ அந்த உணவுப் பொருள்லாம் வெளியிலேருந்து வாங்கி கொண்டு கொடுத்துட்டாங்க. ஆனால் அவங்க உணவு பார்க்கும்போது அந்த அளவுக்கு இல்லை. நான் சொன்னேன், அதே உணவை சாப்பிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு, நான் பழகலைனாலும் அதை சாப்பிட விரும்புகிறேன்னு சொன்னேன். இல்லை நீங்கள் வெளியிலேருந்து வந்தீங்க, உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வரக்கூடாதுன்ட்டா தான் நீங்கள் சாப்பிட்ற உணவை நாங்கள் வாங்கியாந்துருக்கோன்னு சொன்னாங்க. ஏன் சொல்கிறேன்னா, அப்படி குழந்தைன்னா பால் குடிக்கிறதுக்கு பால் இல்லை. அதே மாதிரி வந்து அது வந்து ஈழப்பகுதியை சேர்ந்தது. அது ஆகவே ஈழப்பகுதி அதிகமாக வாழ்கின்ற தமிழர்கள் வாழ்கின்ற வடக்கு மாகாணம் அது. ஆக அங்கெல்லாம் வந்து தமிழர்கள் ரொம்பவும், அதாவது எலும்பு தோலுமாக காட்சி அளிக்கின்றவங்க. ஆமாம், வாழ்க்கையில் நிலம் இருக்கும், பயிர் செய்ய முடியாது. அதே மாதிரி வேலை செய்வான், சிங்கெல்லாம் சம்பளம் கொடுக்க மாட்டான், கேட்டால் அடிக்க வருவான். இப்படிலாம் பல பிரச்சனைகள் உள்ள நாட்டில் தமிழர்கள் மிகவும் வாழ்ந்து. ஆனால் தமிழ் ஈழம் என்ற ஒரு அமைப்பு அங்கே மிக பிரபலமாக உலக போற்றும் அமைப்பாக இருந்தது. அப்போ நான் 3 முறை இலங்கைக்கு சென்று வந்தேன். அந்த தமிழ் ஈழத்தை கண்கூடாக கண்டவன் நான். தமிழ் ஈழத்தில் நடைபெற்ற அத்தனை செய்திகளும் எனக்கு தெரியும். இன்னும் சொல்லப்போனால் தமிழ அவர் தலைவர் பிரபாகரன் அவர்களை கூட நான் ஒரு முறை நேரடியாக சந்தித்திருக்கின்றேன். ஆகவே இப்படி பல செய்திகளை தமிழர்களுக்காக ஒரு பெரிய முன்னேற்றம், உலகத்திலே தமிழர்களுக்கு என்று ஒரு நாடு கிடைக்க வேண்டும், அந்த ஒரு நாடு தான் அது தமிழீழம். அதுவும் கிடைக்காமல் போயிடுச்சு. இனிமேட்டு தமிழ் நாடு எதிர்பார்க்க முடியாது. நாம் இன்னும் இந்தியாவிலேயே 2ஆம் தர குடிமக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே தமிழன் மேலும் உயர வேண்டும், தமிழ் இனம் உயர வேண்டும், தமிழ் மொழி உயர வேண்டும். தமிழ் மொழி வாழ்ந்தால் ஒரு இனம் வாழும், தமிழ் மொழி வாழ்ந்தால் தமிழ் இனம் வாழும், தமிழ் இனம் வாழ்ந்தால் ஒரு நாடு வாழும். ஆக ஒரு மொழி அழிந்தால் ஒரு இனம் அழியும், ஒரு இனம் அழிந்தால் ஒரு நாடு அழியும். என்ன ஒரு அழகான சொற்பொழிவு. கருத்துக்களை நேர்களோட நீங்கள் பகிர்ந்துருக்கிறீங்க. ஒரு இப்போ தமிழ்ச்சங்கம் நீங்கள் பொறுப்பேற்ற பிறகு பல வகையான பணிகளை செய்கிறீங்க. தமிழர்களுக்கு விருது கொடுக்குறீங்க. இப்போ நம்முடைய தமிழ் முன்னோர்கள் என்று பார்க்கின்ற பொழுது சோழ ராஜாக்கள், அதாவது எண்ணற்ற அரசர்கள் தமிழுக்காக, தமிழ் மொழிக்காக தங்கள் வாழ்க்கையே கொடுத்துருக்குறாங்க. இப்போ அதாவது வந்து இப்போ சிறு ராஜாக்கள் என்று பார்க்கின்ற பொழுது பாரியை பற்றி பல செய்திகள் இருக்கின்றன. அதே போல் வந்து அந்த ராஜாக்கள் வந்து பாரி, ஓரி, அது அதிகமான பற்றி பல செய்திகள்லாம் இருக்கின்றன. அப்போ நம்ம தமிழ் முன்னோர்கள் அவங்க வாழ்ந்த வாழ்க்கையே தமிழ் சமூகத்திற்கு வழிகாட்டக்கூடிய வாழ்க்கையாக இருக்கிறது. நீங்கள் இந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் உண்மையிலே வந்து தமிழ் சமூகம் வந்து வாழையடி வாழையாக வழித்தோன்றலாக அந்த வாழ்க்கை தான். இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் சேர சோழ பாண்டியரை பற்றி நினைவு கூர்ந்தீங்க. உண்மையிலே இந்த உலகத்தில் வந்து ஏறக்குறைய 205 நாடுகள் இருக்கின்றன. 205 நாடுகளில் 195 நாடுகள் அங்கீகாரம் பெற்ற நாடுகள், 10 நாடுகள் வந்து அங்கீகாரம் கேட்டு ஐநா சபையின் கதவை தட்டி கொண்டு இருக்கின்ற நாடுகள். ஆக மொத்தம் 205, 195. இந்த 195ல் நீங்கள் ராஜராஜ சோழன் காலத்தில் சோழ மன்னர் ஆட்சியாளர் ராஜராஜ சோழன். ஆனால் ராஜேந்திர சோழன் தமிழன் ஒருவனுக்கு தான் நாடு பிடிக்க வேண்டும் என்ற ஆசை இல்லாத ஒரு இனம் எதுனா தமிழினம்தான். இது ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து. ஏன்னா தமிழனுக்கு மட்டும் நாடு பிடிக்கணும் ஒரு ஆசையே கிடையாது. இப்போ இல்லை, அந்த காலத்திலேயே மன்னர்கள் காலத்தில், தமிழ் மன்னர்கள் காலத்தில் அந்த எண்ணம் இருந்தது. ஆனால் இருந்தாலும் தமிழ் மன்னரில் ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் அவன் ஆட்சி கீழ் இருந்த உலக நாடுகளில் இப்போல்லாம் வரைபடம்னு சொல்கிறோம். ஆனால் அது வரைபடம்னு சொல்கிறது நல்ல தமிழ் சொன்னால் தரைப்படம், அதுதான் நல்ல தமிழ். இதுங்க இருந்தாலும் அந்த உலக வரைபடத்தில் இந்த இருக்கின்ற அப்பொழுதைய ஆட்சி காலத்தில் இப்போ 195 இருக்குது அங்கீகாரப்பட்டது. அப்போல்லாம் ஏறக்குறைய 100க்குள்ளே தான் இருக்கும் நாடுகள். இப்போ அடிக்க எல்லா நாடும் சுதந்திரம் அடைஞ்சிச்சு. அப்போ இந்தியா ஒரே நாடு. இந்தியாவிலேருந்து பிரிஞ்ச நாடு பாகிஸ்தான், பாகிஸ்தான்லேருந்து பிரிஞ்ச நாடு வங்காளதேசம். இப்போ இந்தியா 3 பிரிவு ஆகிடுச்சுல்ல.
அது மாதிரி இப்போ 195ன்றத அப்போ 100க்குள்ளே ஒரு 50-60 கூட இருக்கலாம். ஆனால் அவனுடைய ஆட்சி காலத்தில் ராஜேந்திர சோழன் இன்றைய உலக வரைபடத்தில் இருக்கின்ற அந்த நிலப்பரப்பில் இருக்கின்ற நாடுகளில் ஏறக்குறைய 13 நாடுகளை ஆட்சி செய்தான். கங்கை கொண்டான் ராஜேந்திர சோழன், கங்கை கொண்டான், கடாரம் வென்றான்னு சொல்லிட்டு. நீங்கள் இன்னும் கூட பார்த்தீங்கன்னா இப்போது அங்கோர் வாட் என்பது வந்து கம்போடியா நாட்டில் இருக்கிற அங்கோர் வாட் என்ற பகுதி. அங்கோர் வாட்டில் ஒரு கோயில் இருக்குது, தஞ்சை பெரிய கோயில் போலவே அங்கே அந்த கோயில் வடிவமைச்சிருக்காங்க. அதே மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் பெருசாக இருக்கும், கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஆனால் அந்த நாட்டில் வந்து கருங்கல் கிடையாது, அந்த நாட்டில் வந்து எந்த பொருளும் கிடையாது. எல்லாமே இங்கே நம்ம இந்தியாவிலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து அங்கே கொண்டு போயிட்டு படகுல எடுத்து போய் எப்படி சாத்தியப்பட்டு ஒன்று நம்ம நினச்சி பார்த்தா நான் போயிருக்கேன் அங்கோர் வாட்டுக்கு. போய் பார்த்தா இங்கே இருக்கிற சிலை மாதிரி அங்கேயும் சிலை, பிரகதீஸ்வரர். அதே இங்கே இருக்கிற அந்த நந்தி மாதிரி அங்கேயும் நந்தி வச்சுருக்காங்க. அப்போது இது கம்போடியா மட்டும் இல்லை, மலேசியா, கடாரமண்டான்னு இப்படி பத்தாம், அதே மாதிரி இந்தோனேஷியா தீவுகள், பாலி தீவுகள் போன்ற பல இடங்களில் இப்படி நீங்கள் மலேசியா, சிங்கப்பூர், அதே இலங்கை, இப்படி இந்த நாடுகள், மொரிஷியஸ், இப்படிலாம் பார்க்கும்போது நம்ம அந்த ராஜேந்திர சோழன் மட்டும் அவனுடைய ஆட்சி பரப்புங்கிற சொல்கிறாங்க. அது வரலாறு. அது இருந்தாலும் இந்த தினம் அது எதுவும் கிடையாது. ஆனால் நாடு பிடிக்க வேண்டும், மற்ற நாட்டை அடிமைப்படுத்த வேண்டும் என்று அந்த மனப்பான்மை இல்லாத ஒரு இனம் உலகத்தில் உண்டுனா தமிழினம் தான் அது. நீங்கள் அதே போலங்க, இப்போ இந்த மலேசியாவில் கெடா என்ற ஒரு பகுதி இருக்கிறது. ஏன்னா இப்போ ராஜேந்திர சோழனுக்கு கடாரம் வென்றான் என்ற ஒரு பட்டப்பேர் இருக்குங்களா? ஆமாம். அந்த கடாரம் வென்றான் என்பது மலேசியாவில் இருக்கின்ற கெடா என்ற ஒரு பகுதின்றாங்க. தமிழகத்தை சேர்ந்த ஒரு மன்னன் ராஜேந்திர சோழன் அயல் நாடுகளுக்கு சென்று அங்கே வந்து வாணிகம் செய்திருக்கிறாங்க. அந்த நாடை வந்து தனது கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாக வரலாறுகள் சொல்கிறாங்க. இந்த கடா என்ற பகுதி மலேசியாவில் இருக்குது. இதை குறித்து நீங்கள் பல செய்திகளை பகிர்ந்து கொண்டீங்க, மிக மகிழ்ச்சிங்க. இப்போ அடுத்து உங்களுக்கான பெயர் முத்து என்றாலே தமிழ்ச்சங்க தலைவர் என்றது தான் அடையாளம். இப்போ அண்மை காலமாக நீங்கள் பொறுப்பேற்றிருந்து நான் பார்க்குறேங்க, திருவள்ளுவர் சிலையை வைத்திருக்கிறீங்க. அதாவது எப்பொழுதும் இந்த தமிழ் பணி என்று வருகின்ற பொழுது தமிழ் பேசக்கூடிய அறிஞர் பெருமக்கள் மட்டும்தான் நிகழ்ச்சிக்கு வந்தார்கள் என்ற காலம் மாறி ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் எல்லோரையும் அந்த நிகழ்ச்சிக்கு வரவழைத்து அவர்கள் வாழ்க்கையில் ஜெயித்திருக்கின்ற தமிழர்கள் இருக்கின்றாங்களே, ஐஏஎஸ் ஐபிஎஸ், மாவட்ட ஆட்சியர், காவல்துறை கண்காணிப்பாளர், டிஜிபி இருக்காங்கல்ல, அரசாங்கத்தில் உயர்ந்த பொறுப்பில் இருக்கின்ற தமிழ் மக்கள், சாதித்த தமிழ் மக்களை நிகழ்ச்சிக்கு வரவழைத்து அவங்க சார்பாக திருவள்ளுவர் சிலைக்கு மாலை போடுறீங்க. அப்புறம் எண்ணற்ற பணிகளை செய்யுங்க. இப்போ உங்களுடைய காலத்தில் அது போல் குறிப்பிடத்தக்க சில பணிகள் என்ன இருக்குது? தமிழ்ச்சங்கத்தில் வந்து குறிப்பிட்ட பணிகள்னு சொன்னால், நீங்கள் வந்து நம்ம திருவள்ளுவர் சிலை, தமிழ்ச்சங்க வளாகத்தில் திருவள்ளுவர் சிலை அமைத்தது ஒரு குறிப்பிட்ட. அதே மாதிரி வாரத்தில் 2 நாட்கள் வந்து திருக்குறள் முற்றோதல் இருக்கோம். அதே மாதிரி 48 மணி நேரம் தமிழை வந்து திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும் என்று 48 மணி நேரம் தொடர் சொற்பொழிவு, இரவு பகல் பாராத எல்லாம் வந்து பண்ணாங்க. அப்படி நடத்தியிருக்கோம். இப்படி பல செய்திகளை இங்கே பண்ணிருக்கோம். 2வது தமிழ்ச்சங்கத்தினுடைய பொன்விழா மாநாடு 2019 மிக சிறப்பாக, அதாவது உலகத்தமிழ் மாநாடு எப்படி நடக்குமோ அதே மாதிரி சிறப்பாக அந்த மாநாட்டை 3 நாளைக்கு வருகிறவர்களுக்கு உணவு மட்டும் இல்லை, அயல் நாடுகள்லேருந்து பல நாடுகள்லேருந்து வந்தாங்க. அவங்களுக்கு சிறப்பாக செய்து நாங்கள் அந்த உலக தமிழ் மாநாட்டுக்கு இணையாக நம்ம தமிழ்ச்சங்கத்தினுடைய பொன்விழா ஆண்டு மாநாட்டை நாங்கள் நடத்தினோம். அதே போன்று திருவள்ளுவருக்கு வந்து இன்றைக்கி எல்லா பள்ளிக்கூடங்களிலும் படிக்கின்ற மாணவர்கள் எல்லாருக்குமே நான் என்று சொந்த செலவில் வந்து திருக்குறள் புத்தகம் வழங்கி கொண்டிருக்கேன். இப்போ நீங்கள் நேற்று கூட நடைபெற்ற அந்த விழாவில் ஏறக்குறைய ஒரு 70 மாணவர்கள் வந்தாங்க. எல்லாருக்குமே இலவசமாக திருக்குறள் புத்தகம், அது கூட உரைய திருக்குறளை பரிமேலர் வந்து யாராரே எழுதியிருக்காங்க. இருந்தாலும் நான் கொடுக்குறது வந்து நாவல நெடுஞ்செழி எழுதிய உரை, அது எளிமையாக இருக்கும். அதை கண்டுபிடிச்சி அதை வந்து சிவகாசியில் இது பண்ணி ஒரு 5000 10,000 50,000 போட்டுன்னு வந்து எல்லாருக்கும் தமிழ்நாட்டில் எல்லோரும் கொடுக்குறோம். எங்கெங்கே போகிற நிகழ்ச்சிக்கு போனாலும் அங்கே மாணவர்கள் கொடுத்து கொண்டு தான் இருக்கும். இது போன்ற திருக்குறள் தொடர்பான ஒரு, ஏன்னா அது உலக பொதுமறை திருக்குறள். இன்றைக்கி வந்து உலக நாடுகளில் அதிகமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட 2வது நூல். முதல் நூல் பைபிள்னால் 2வது நூல். ஆனால் அடுத்த ஆண்டு பார்த்தா அதிகமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட முதல் நூலாக திருக்குறள் வந்துடும். ஏன்னா தமிழ்நாடு அரசு இன்றைக்கி வந்து ஒரு 46 மொழிகளில் மொழிபெயர்ப்புக்கான அந்த ஆணை வெளியிட்டிருக்காங்க.
ஏன் அதுன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு பைபிள் 100 மொழிகளில் மொழிபெயர்ப்பிட்டாங்க. நாம் அதிகமாக மொழிபெயர்த்து அவங்க மனம் நோக்கக்கூடாதுன்றதுக்காக இந்த 46 இடா கணக்குன்னு நான் கேட்டேன், அந்த இயக்குனரை கேட்டேன். அப்போ தான் அவர் சொன்னார், 46 சேர்த்தா நம்ம 1 அதிகம் 101ன்னாரு. அதனால் பைபிளோட 1 தான், பைபிளோட 10 கூட பண்ணலாம், மொழி இருக்குது, 6000 மொழிகள் இருக்கின்றன. ஆனால் ஒரே ஒரு நூல் மட்டும் சேர்த்து 101 நூல்கள் மொழிகளிலே திருக்குறள் மொழிபெயர்ப்பட்டு. இன்னும் குறிப்பாக ஒரு சொன்னால் பப்புவா நியூ கினியான்ற ஒரு நாடு, அந்த நாட்டுக்கு நான் போயிருக்கேன். அந்த நாட்டில் வந்து இப்போ அந்த நாட்டினுடைய அதிபர் யாருன்னு சொன்னால் சசீந்திரன் என்று சொல்லக்கூடிய திருச்சியை சேர்ந்தவர். அவர் தான் அந்த நாட்டினுடைய ஜனாதிபதி. அவங்க மனைவி துணைவியார் வந்து ஒரு மாநிலத்தினுடைய ஆளுநர். நம்ம ஊரில் ஆளுநர்னா அப்பாயின்மெண்ட் கமிட்டி, டெல்லியிலேருந்து யார் போகிறாங்க அவங்க தான் ஆளுநர். ஆனால் பப்புவா நியூ கினியா அப்படி இல்லை, தேர்தலில் நின்று வெற்றி பெற்றவர் தான் ஆளுநர், கவர்னர், அந்த மாகாண கவர்னர். அவங்களும் அங்கே இருக்காங்க, கணவன் 2 பேருமே. இப்படி உலகத்தில் இன்றைக்கி அதிகமான மொழிகள் பேசப்படுகிற ஒரு நாடு எதுனா பப்புவா நியூ கினியா நம்பர் 1. அடுத்து 2வது நாடு இந்தோனேஷியா நாடு, 3வது நாடு நைஜீரியா நாடு, 4வது நாடு தான் இந்திய திருநாடு. ஆனால் அப்படிப்பட்ட நிறைய மொழிகள் பேசுகின்ற ஒரு நாட்டில் ஒரு தமிழர் என்று ஆட்சி பண்ணுறான்னா அது பெரிய விஷயம். நீ சிங்கப்பூரில் தமிழர் ஆட்சி, தமிழ் தெரிஞ்சவங்க தமிழை தான் வந்து நடத்திட்டுருக்கார். அதே மாதிரி மலேசியாவில் நிறைய அமைச்சர்கள்லாம் இருக்காங்க. எனக்கு ஒரு முறை பாராட்டு மலேசியாவில் நடத்துனாங்க, கலைமாமணி நான் விருது பாண்டிச்சேரியில் பட்டு மலேசியாவில் பாராட்டு நடத்துனாங்க. அது போயிருந்தேன். அது என்ன சிறப்புன்னா, நான் போன விமானம் ஒரு 2.5 மணி நேரம் தாமதமாக போச்சு. அந்த மலேசியா நாட்டில் வந்து அமைச்சர் வந்து டத்தோ சரவணன், அவர் தான் அமைச்சர். அவர் குறிப்பிட்ட இடத்துல 6 மணிக்கு வந்துட்டார். நான் அந்த அரங்கத்துக்கு போகும்போது 8:30 மணி. ஆனால் வேறு வழியில் சும்மா உட்காந்து எனக்காக காத்திருந்தார் ஒரு அமைச்சர். இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் கனவுன்னு நினைக்க முடியாது. நாம் போய் காத்திருந்தாலும் வரமாட்டாங்க இங்கே. அதனால் அமைச்சர் வரும்போது பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் தான் வருவாங்க, முதல் நாள் விழாவில் போட்டான். ஆனால் அந்த அமைச்சர் சொன்னார், நான் கூட சொன்னேன், அங்கேருந்து பக்கத்துக்கு தொலைபேசியில் அலைபேசியில் வாங்கி பேசினேன், நீங்கள் பரவாயில்லைங்க, நீங்கள் போயிட்டாலும் நாங்கள் நடத்திக்கிறோங்க, இருக்கிற வச்சு நடத்திக்கலாங்கண்ணா. இல்லை நீங்கள் வந்து தமிழுக்காக நான் காத்துக்கு தப்பு இல்லை, நீங்கள் வாங்க நான் இருக்கிறேன்ட்டு 2.5 மணி நேரம் காத்திருந்து மலேசியா கோலாலம்பூரில் அந்த விழாவை நடத்தி முடித்தார்கள். ஆனால் இதெல்லாம் வந்து நீங்கள் உலக நாடுகள் நான் சொன்ன மாதிரி ராஜேந்திர சோழன் 13 நாடுகளை தன் ஆட்சி கட்டிலின் காலடியின் கீழ் ஆட்சி செய்த ஒரு வரலாறு நமக்கு உண்டு. ஆக தமிழன் வந்து உலகத்தில் மிகப்பெரிய ஒரு இனமாக இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தமிழ் மொழி ஒன்று தான் உலகத்திலேயே சிறப்பான மொழி, உயர்வான மொழி. மகிழ்ச்சிங்க ஐயா. நீங்கள் என்னென்ன வகையான விருதுகள், ஏன்னா புதுச்சேரி அரசினுடைய கலைமாமணி விருது வாங்கியிருக்கிறீங்க, அதுக்கப்புறம் பல நாடுகளுக்கு நீங்கள் பயணித்திருக்கிறீங்க. அந்த வெளிநாட்டில் உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற அங்கீகாரங்கள், நீங்கள் பெற்றிருக்கின்ற விருதுகள் குறித்த நேயர்களோடு. ஐயா, விருதுகள் சொன்னால் எனக்கே அது சொல்கிறதுக்கே இதுவாக இருக்குது. நான் ஏறக்குறைய 300 விருதுகளுக்கு மேலே வாங்கியிருக்கேன். ஆனால் எல்லா நாடுகளும் 30 நாடுகளுக்கு போனேன். அந்தந்த நாட்டிலையும் எனக்கு விருது கொடுத்துருக்காங்க. அதனால் எல்லா நாட்டிலையும் எனக்கு அந்த அமைப்பு விருது கொடுத்துருக்கு. அது இன்னும் சொல்லப்போனால் மொரீஷியஸில் வந்து எனக்கு அந்த அரசாங்கமே விருது கொடுத்துருக்கு. அந்த அரசாங்கம் என்ன விருது பேர் கொடுத்தா, த கிரேட் சன் ஆஃப் சாயில், மகத்தான மண்ணின் மைந்தர் என்ற விருதை மொரீஷியஸில் அப்போ அந்த பிரதமராக இருந்த ஜெகநாத் என்ற அந்த பிரதமர் தான் எனக்கு கொடுத்தார். அது அரசு விழாவில் எனக்கு விருது கொடுத்தாங்க. அதே மாதிரி இலங்கையில் அரசு விழாவில் நான் விருது வாங்கியிருக்கேன், மலேசியாவில் நான் வாங்கியிருக்கேன். இப்படி மற்ற நாடுகளில் அமைப்புகள் கொடுத்துருக்காங்க. சில நாடு அரசுக்கு துணையாக கொடுத்துருக்காங்க. நான் வந்து மலேசியா போகும்போது நம்மளுடைய ஒரு மாகாணத்துடைய அமைச்சராக தமிழர் தான் முதல்வராக இருந்தார். அவரும் அந்த அலுவலகத்தில் ஈப்போன்ற மாநிலத்தில் நான் போகும்போது ஒரு நாள் என் கூட வச்சு நீ பாருங்கள் எப்படி அரசாங்கம் நடத்துகிறோன்னாரு. நம்ம ஊர் அரசாங்கம்னா உள்ளே பார்த்தீங்கன்னா கூட்டம் அவ்வளோ அலைமோதும், அங்கே யாருமே வரல. நான் மட்டும் அவர் அமைதியாக உட்காந்துருந்தார், அந்த இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தார். நானும் அவரை பார்த்துட்டு இருந்தேன். யாரோ ஒருத்தர் 2 பேர் வந்து கோரிக்கை சொன்னாங்க, உடனே நிறைவேற்றி கொடுத்தார். அப்படி தான் அங்கெல்லாம் அரசாங்கம் நடக்குது. இங்கே மாதிரி ஒரு பெரிய 1000 மக்கள் வந்து காலையில் 9 மணிக்கு வந்து இரவு 10 மணி வரைக்கும் இருக்கிற மாதிரி ஒரு நிகழ்வுலாம் அயல் நாடுகளில் நாம் காண முடியாது. இருந்தாலும் நம்ம வந்து தமிழர்கள் அதிகமான நாடுகளிலே இன்னைக்கு கோலோச்சுகின்ற ஒரு நிலையை, உயர்வான ஒரு நிலையை எட்டியிருக்காருன்னா அது தமிழனுக்கு பெருமை. நீங்கள் கேட்டீங்க 300க்கும் மேற்பட்ட விருதுகள். ஆனால் இதில் என்ன விஷயம், என்ன செய்தின்னா, இப்போ யாரும் எனக்கு விருதே கொடுக்குறதில்ல. ஏன் கொடுக்குறதெல்லாம் இல்லை, என்னை ப்ரொமோஷனாக நான் மேலே போய் உட்கார வச்சிட்டான். நான் கொடுக்குற இடத்துக்கு போயிட்டேன். அதனால் எனக்கு யாரும் கொடுக்குறதில்லை இப்போது. ஆனால் இப்போ நிறைய விருதுகள் எப்படின்னா
கொடுக்கறது கிடையாது, வாங்கிறது. நிறைய பேர் வாங்கிட்டு நான் விருதை. அதனால் நானும் தான் கொடுத்துருக்கேன். கூப்பிட்ற இடத்துலாம் போகிறேன். ஒரு நாளைக்கு ஒரு நிகழ்ச்சியில் 200 பேர் கூட நான் விருது கொடுத்துருக்கேன். எனக்கு ரொம்ப முடியாத ஒரு நேரத்துலையும் வேறு வழி இல்லை. இன்றைக்கி இருக்க தமிழறிஞர்களில் தமிழ்நாட்டில் எவ்வளோ தமிழறிஞர் இருக்காங்க. ஆனால் விரும்பி கூப்பிட்றத பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எல்லாம் இது வந்து தற்பெருமையாக நான் சொல்லலை, எனக்கு தெரிஞ்சது தான் சொல்கிறேன். தெரியாத எத்தனையும் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி விஜி சந்தோஷம் செவாலியே அவரையும் கூப்பிட்றாங்க. அவர் வயசு இப்போ 90 கிட்ட வந்துடுச்சு, 90 ஆயிடுச்சு. அதே மாதிரி என்னையும் கூப்பிட்றாங்க. அவரும் போய் கொடுக்குறாரு, நானும் கொடுத்துருக்கேன். இப்போல்லாம் அவர் அது அரை மணி நேரத்துக்கு மேலே நிகழ்ச்சியில் பங்கேற்பதில்லை. நான் தொடர்ச்சியாக இப்படி அது 2 மாடி 3 மாடி ஏறி விருது கொடுக்கணும் போது சிரமப்படுறோம். இருந்தாலும் நான் இந்த போது விருது வாங்குவதில்லை, விருதுகளை கொடுத்து கொண்டிருக்கின்றேன். மகிழ்ச்சிங்க. இப்போ உங்களோட ஒரு மணி நேரம் 30 நிமிடங்கள் நான் பேசியிருக்கிறேன். அப்போ இப்போ ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளர் என்ற முறையில் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு வசதியான குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறீங்க. அப்பா தந்தையார் வெங்கடேசன் ஒரு வணிகத்தில் இருந்திருக்கிறாங்க. அப்போ நீங்கள் அந்த காலத்தில் நீங்கள் சென்னைக்கு போய் படிச்சிருக்கிறீங்க. அதெல்லாம் யாரும் கிடைக்காத வாய்ப்பு. ஆமாம், சென்னைக்கு சென்னை ஒன்று எல்லாரும் போய் படிக்க முடியாது. சென்னை என்று வரும், ஓ பட்டணம் போறியாப்பா. ஒருத்தர் அந்த காலத்தில் பட்டணம் சென்னைக்கு போயிட்டு வந்துட்டாருன்னா அவரை வந்து பெரிய ஆள். வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தவரை போல சமூகம் கொண்டாடும். ஏன்னா அவர் மெட்ராஸ் போயிட்டு வந்தார் இல்லைங்களா, அவர் அடிச்சு விடுவாருங்க. நான் மெட்ராஸ் போனேன்னா நடிகர் ஜெமினி கணேசனை பார்த்தேன்னா, அவரை நடிகரை பார்த்தேன்னா, அந்த எப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அந்த மகிழுந்து இருக்கு இல்லைங்களா டாக்ஸி, அதை பார்த்துட்டு அந்த பெருமையை வந்து ஊரில் வந்து பேசுவாங்க பல பேர்லாம். இப்போ சென்னைக்கு சென்று வருவது பெரிய விஷயம். அப்போ நீங்கள் சென்னையில் போய் படிச்சிருக்கீங்க, அது பச்சை பாசில் போய் நீங்கள் படிச்சிருக்க பெரிய விஷயம். இப்போ உங்களோட பேசுகின்ற பொழுது உங்களுக்கு இந்த சமூகம் குறித்த ஒரு அக்கறை, சமூகம் குறித்த ஒரு வகையான ஒரு மன அழற்சி, ஒரு மன அழுத்தம் இருக்கிறத நான் பார்க்குறேன் நான். ஏன்னா இப்போ நீங்கள் அமைச்சர்களை பற்றி நீங்கள் பேசும்போதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க நிறைய கூட்டம் இருக்குதுன்றீங்க. அதே போல் அமைச்சர் பெருமக்கள் நேரத்திற்கு வரமாட்டார்கள் என்றெல்லாம் உங்களுக்குள்ள இருக்கின்ற ஒரு மன அழுத்தம், ஒரு என்னடா இப்படி இருக்கிறாங்களே என்ற ஒரு எதிர்பார்ப்பை நான் பார்க்கிறேன் நான். இப்போ உங்களுக்கு புதுச்சேரி தமிழகத்தில் உங்கள் பேரை சொன்ன எல்லாரும் தெரியுது. உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து பொருளாதார கட்டமைப்பும் இருக்குது. இன்னைக்கு பல பேருக்கு நீங்கள் உதவி பண்ணுறீங்க. எனக்கு தெரிஞ்சு பல பிள்ளைகளுக்கு வந்து படிப்பிற்கான செலவை நீங்கள் செய்கிறீங்க. நீங்கள் ஆனால் வெளியில் தெரியல. அப்போ விருதுகள் கொடுக்குறீங்க, அமைப்பு நிர்வாகியாக இருக்கிறீங்க, பலதரப்பட்ட நாடுகளுக்கு நீங்கள் பயணித்திருக்கிறீங்க. நீங்கள் ஏன் வந்து அந்த அதிகாரம் அரசியலுக்கு போகணும், தேர்தல் அரசியலில் களம் இறங்கணும், ஒரு எம்எல்ஏ வரணும், அமைச்சராக வரணும், எம்பியாக வரணும்? ஏன்னா உங்களுக்கு எம்ஜிஆரோட பழக்கம் இருக்குது, ஒரு கலைஞர் எல்லாம் பழக்கம், உங்களுக்கு நெடுஞ்செழியன் நல்லா பழக்கம், உங்களுக்கு அன்பழகன் பழக்கம், உங்களுக்கு புதுச்சேரியுடைய முன்னாள் முதலமைச்சருக்கு பல பேர் நெருக்கமாக பழகி இருக்கிறீங்க. அப்போ நீங்கள் அந்த தேர்தல் நோக்கி நீங்கள் பயணிக்கல. நான் இது நீங்கள் கேட்க மாட்டீங்கன்னு நினச்சேன் இந்த கேள்வியை. ஆனால் கேட்டுட்டீங்க. வேறு வழியில் நான் பதில் சொல்லிடுறேன். இதை வந்து சில ரேட்டுலாம் எடுக்காமல் போகலாம். எனக்கு வந்து லஞ்சம் வாங்குகிற விஷயம் பிடிக்காது. அதனால் வந்து நம்ம அரசியலுக்கு போனால் வேறு வழி இல்லை, ஏதாச்சும் வாங்கி தான் ஆகணும். ஏன்னா நம்ம தேர்தலுக்கு செலவு பண்ணுறோம்ல, அதுக்காக வாங்கி ஆகணும். அது செலவுக்காவது நம்ம ஈடு செய்யணும் அப்படின்னு ஒரு மனநிலை வந்துடும். ஆகவே இது ஒரு அடிப்படை காரணம் எனக்கு. ஏதோ ஒரு வந்து வாழ்க்கையில் ஒரு இதுதான். ஆமாம், இதுதான் அடிப்படை. என்னென்னா நான் பாண்டிச்சேரியிலும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி நான் வந்து தெரியும். ஆனால் ஒரே ஒரு செய்தி சொல்கிறேன். இப்போ தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு எம் நடராஜன் கேள்விப்பட்டிருப்பாங்க, சசிகலா நடராஜன். இப்போ அவங்க வந்து எம்ஜிஆருக்கு நெருக்கமாக இருந்தவர், அதே மாதிரி அம்மாவுக்கும் நெருக்கம், ஜெயலலிதா அம்மாவுக்கும் நெருக்கமாக இருந்தவர். அவர் எனக்கு வந்து ஒரு ஆண்டு அண்ணாமலைபுரத்தில் சீனியர். அவர் படிக்கும்போது நாங்கள் ஒரே இயக்கத்தில் இருந்தவங்க, நெருக்கமானவங்க. அவர் கூட சொல்லுவார், அவர் இப்படி தான் பேசுவார், ஏயா உனக்கு என்ன சீட்டு வாங்கணுன்னா சொல்லி வாங்கி தரேன் அப்படின்வார். நீனே எதுவுமே கேட்க மாட்டேங்கிற அப்படின்வார். ஆனால் என் கூட படித்தவங்களாம் சீட்டு வாங்கி எம்எல்ஏ ஆகிட்டான், மந்திரி ஆகிட்டான்லாம் பண்ணான் அவர் மூலமாக. ஆனால் நான் மட்டும் கேட்க மாட்டேன், சும்மா பார்த்துட்டு வந்துடுவேன். அவர் பாண்டிச்சேரிக்கு வந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுவால் நான் போய் பார்ப்பேன். இங்கே என்ன சீட்டு வேணுமா சொல்லியாண்ணா நான் சொன்னேன். நான் அவருக்காக ஒரு நகைச்சுவாக சொல்ல, ஏங்க நான் தேர்தலில் நிற்க முடியாதுங்கண்ணா. ஏன்னுவார், எங்கள் தொகுதி ரிசர்வ் தொகுதி கேள்வேன், இது வந்தவாசி தொகுதி ரிசர்வ் தொகுதின்னா. என்னையா நீ ரிசர்வ் தொகுதினா அடுத்த தொகுதியில் படிக்க வேண்டித்தாடா, அது தொகுதி யாரும் தெரியாதுன்னுவேன். உனக்கு ஓட்டு வந்து உங்களை ஆளை திட்டா ஓட்டு போடுறான், உனக்கு அதெல்லாம் இல்லை, எம்ஜிஆருக்கு ஓட்டு போடுறான். அதனால் அவர் கைன்னு எந்த கேண்டிடேட்டுக்கு சொல்கிறாரோ அதை ஓட்டு போடுறான், அவன் எல்லாருக்குமா தெரியுது. அது மாதிரி நீ என்ன கன்னியாகுமரி வரைக்கும் நீ சொல்லு, கும்முடி பொண்ணு கன்னியாகுமரி சொல்லு ஒரு தொகுதி நான் வாங்கி தரேன்னுவார்.
நான் கொஞ்சம் போயிட்டு வந்து சொல்கிறேங்க, வீட்டில் கேட்டு வந்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு வந்துடுவேன். ஏன்னா எனக்கு அடிப்படை காரணம் நான் முன்ன சொன்னது தான். இந்த வேணால் ஆமாம், செலவு செய்யிட்டாலும் அதை திரும்ப எடுக்கணுன்றதுக்கு தவறான வழிகள் செல்ல வேண்டும். அது வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நான் அதிகமாக உண்மை தான் பேசுவேன், பெரும்பாலும் பொய் பேசுவதில்லை. வேறு வழியே இல்லைன்னா பொய் சொல்கிறது பண்ணணும்னு சொன்னேன். நீங்கள் அரசியலுக்கு போனால் உண்மையே பேசுவதில்லை, பொய் மட்டுமே பேசி கொண்டு தான் அது அரசியல். ஆகவே அது கொஞ்சம் எனக்கு நெருடல், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் வந்து இன்றைக்கி ஒரு வெற்றிகரமான ஒரு மனிதராக இருக்கிறீங்க. ஏனென்றால் ஒரு கல்லூரி நிறுவனம் தலைவராக இருந்திருக்கிறீங்க, ஒரு பொது வாழ்க்கையில் வந்து ஒரு சிறப்பான தமிழ்ச்சங்க தலைவராக இருக்கீங்க, பல நாடுகளுக்கு பயணிச்சிருக்கிறீங்க, நல்ல பிள்ளைகளுக்கு ஒரு தந்தையாக இருக்கிறீங்க, உங்கள் மனைவி அம்மாவுக்கு சிறந்த கணவனாக இருக்கிறீங்க, நான் அறிந்த வரைகள் என் பார்வையில். அதே போல் வந்து மருமகள் இருக்கானால அவங்களும் வந்து உங்களை ரொம்ப நேசிக்கிறாங்க, அன்பு பாராட்டுறாங்க. அப்போ உங்களுடைய வாழ்க்கை வெற்றிக்கு உங்கள் குடும்ப பின்னணி ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் வந்து இப்போ தொலைக்காட்சியில் பேசுகிறேன்னு வச்சிங்களேன், இப்போ போனால் மத்தியானம் சாப்பாடு ரெடியாக இருக்கணும், அதை விட்டுட்டு இவர் எப்போ பார்த்தா டிவி இருப்பார் அப்படின்னா வீட்டில் மரியாதை இருக்காது இல்லைங்களா? நீங்கள் அண்ணன் வீட்டுக்கு அப்பா டிவியில் சொல்ல போனால் உங்கள் அப்பா அருமதியார் வந்து உங்களுக்கு அவ்வளோ பண்பாடு தமிழை கற்றுக் கொடுத்துருக்காரு. ஆமாங்கண்ணா, அது ஒரு காரணம். ஏன்னா அருமதியார் உங்கள் அம்மாவும் வல்லாள தெருவில் இருக்கும்போது நான் எங்கள் லாரி ஆஃபீஸ்லேருந்து போகும்போதெல்லாம் அந்த தெருவை தான் போவேன். ஏன்னா இந்த தெருவு போக மாட்டேன், ரங்கபாளையத்தில் நான் போகவே மாட்டேன். ஆனால் ரங்கபாளையத்தில் அலுவலகம் சின்ன சாதம் வந்துடும். ஏன் சொல்கிறேன்னா இங்கே நிறைய லாரிங்க கண்ணாப்புனா நிறுத்திட்டு இருப்பாங்க. நான் போனால் 2 வீலரில் போகிறேன்னு வச்சுக்கா, லாரி சங்கத்தில் இதெல்லாம் லாரி இப்படி இடக்கும் முழங்கா நிறுத்திருக்காங்க, ஒரு பாட்டு பார்த்துட்டு போகிறாரு சொல்லுவாங்க. இதுக்காக நான் அந்த தெருவை பயன்படுத்த மாட்டேன். நான் அதிகமாக பயன்படுத்தினது புதுச்சேரியிலேருந்து தெருனா வெள்ளாடு தெரு. அதில் அதிகமாக நான் பார்த்தேன், தெருவில் உட்காந்து கவிதை எழுதினு, கட்டுரை எழுதினு, தமிழில் ஏதாச்சும் தமிழ் சம்பந்தமான நூல்களை எழுதி கொண்டிருந்த ஒரு நபர் ஈசி சேரில் உட்காந்துன்னா உங்கள் அப்பா தான், அருமதியார் தான். அவரை பார்க்காம நான் போக முடியாது. அவர் தினசரி நான் பார்க்கின்ற பழக்கம் உண்டு. இன்னும் சொல்லப்போனால் அயல் நாடுகளிலிருந்து வர பல பேரை உங்கள் வெள்ளத்துக்கு நான் கொண்டு வந்து அழைச்சி வந்து உங்கள் அப்பாவோட நெருங்கி பேச வச்சுருக்கேன். அதில் ஈழத்தை சார்ந்தவர்களும் அது பங்கு அதிகம். மகிழ்ச்சிங்க. அப்போ உங்களுடைய வெற்றிக்கு அடிப்படை வந்து குடும்பம் வந்து காரணம். ஏன்னா குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒத்துழைப்பு கொடுக்கணும், நம்மளுடைய செயல்பாடுகளுக்கு அவங்க வந்து எதிர்ப்பு தெரியக்கூடாது. உங்கள் குடும்பத்தை பற்றிய நான் வந்து மரக்காணத்தில் தான் எங்கள் மனைவியோட ஊர் திருமணம் பண்ணது. ஆனால் வந்து இப்போ பாண்டிச்சேரியில் தான் நான் வந்து என்னை பிறந்து வளர்ந்ததெல்லாம் தமிழ்நாடுனாலும் அது வந்து இப்போ வசிப்படம் எதுன்னு சொன்னால் பாண்டிச்சேரி தான். பாண்டிச்சேரியில் நிரந்தர குடிமகனாக என்னை நான் ஆக்கி கொண்டேன். ஆனால் எங்களுக்கு வந்து மனைவி பேர் வந்து கிருஷ்ணவேணின்ற பேர் மனைவிக்கு. அவன் 2வது 3 மகன்கள். முதல் மகன் வந்து முனைவர் நந்திவர்மன், 2வது மகன் வந்து பொறிஞர் சுரேஷ்குமார், 3வது மகன் வந்து நக்கீரன். இவை 3 மகன்கள். 3 பேருக்குமே திருமணம்லாம் நடந்துச்சு. அவங்க சிறப்பான ஒரு வாழ்க்கையை நடத்தினான். நான் தமிழ் பேராக வைக்கணும் தான் அந்த நந்திவர்மன் நக்கீரன்லாம் பேர் வச்சேன். எங்கள் அப்பா வந்து அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் ஒரு பேராவது மாத்திரம் சொன்னார். அப்போ தான் நான் அந்த சுரேஷ்குமார் எங்கள் அப்பா சொன்ன பேர் தான். ஆனால் நான் அப்போவும் சொன்னேன் செந்தில்நாதன் என்கிற சுரேஷ்குமார்னு சொன்னேன். அப்போ அந்த பேர் செந்தில்நாதன் தான் சொன்னேன். ஆனால் எங்கள் அப்பா என்ன சொன்னார், இல்லை சுரேஷ்குமார், அதுக்குள்ளே எங்களுக்குள்ளே இதுக்கு தேவைன்னா எங்கள் அப்பா விருப்பத்து ஒரு பேருக்கு நான் அவருக்காக வச்சுக்கிங்கன்னு சொல்லிட்டேன். ஆனால் வைக்க வேண்டிய நான் நினைத்த பேர் வந்து நந்திவர்மன், செந்தில்நாதன், நக்கீரன். இதில் வந்து 3 தமிழ் பெயர்கள் தான். ஆனால் இப்போ அதை தான் நாங்கள் வந்து தமிழ் இயக்கத்தோடு இணைந்து இன்று சூட்டி மகிழ்வோம் தூய தமிழ் பெயர்கள் என்று வேலூர் விஐடி நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் வேந்தர் கோ விஸ்வநாதனுடைய இணைந்து நாங்கள் புத்தகத்தில் 60,000 தமிழ் பெயர்களை அங்கே அச்சிட்டு புத்தகமாக வடிவமைத்து அதை போகிற இடத்துலாம் கொடுத்துட்டேன். எனக்கு இப்போ ஜிப்மர் மகப்பேறு மருத்துவமனை, புதுச்சேரி மகப்பேறு மருத்துவமனை யார் கேட்குறாங்களோ இந்த பேர் வேணால் இல்லை பார்த்துங்க. ஜாதகப்படி கூட நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா நான் வரும், நீங்கள் பார்த்து வச்சுக்க சொல்லிட்டு பேர் கேட்குறலாம் கொடுப்பேன். இலவசமாக தான் கொடுத்துக்கிட்டேன் நான். ஏறக்குறைய 1 மணி நேரம் 30 நிமிடங்கள் ஒரு சிறந்த புதுச்சேரியினுடைய ஒரு ஆளுமைகளில் ஒருவராக பார்க்கப்படுகின்ற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நல்ல அறிஞரை, ஒரு சமூக செயல்பாட்டாளரை ஒரு பேட்டி எடுத்திருக்கிறோம், அவரோடு பேசியிருக்கிறோம். அவருடைய வாழ்க்கை தரவுகளை ஒரு பொது நிகழ்ச்சியில் கமலா தொலைக்காட்சி என்ற ஊடகத்தில் மிக அழகாக அவர்கள் பகிர்ந்திருக்கின்றார்கள். எனக்கு பெரிய வியப்பு என்னவென்றால் எம்ஜிஆரோடு அவ்வளோ நெருக்கமாக இருந்திருக்கிறாங்க. ஆனாலும் ஒரு எம்பியாக, அமைச்சராக, எம்எல்ஏவை வர வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு இல்லை. அதே போல் புதுச்சேரியை பொறுத்தவரை அவருக்கு எல்லாருமே
அறிமுகமான முதலமைச்சர்களாக, அமைச்சர் பெருமக்களாக, நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்திருக்கின்றார்கள். ஆனால் எனக்கு தெரிந்த வரையில் அந்த உறவை பயன்படுத்தி தன்னுடைய ஆளுமையை, தனது பொருளாதார பலத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று எண்ணாமல் நான் அறிந்தவரை தமிழ் சமூகத்திற்காக முழுமையாக சேவையாற்றி கொண்டிருக்கின்றார் நிகழ்ச்சியுடைய சிறப்பழைப்பாளர், வணக்கத்திற்குரிய தமிழ்ச்சங்க தலைவர் வி. முத்து அவர்கள். அதாவது இப்போ நான் இந்த நிகழ்வுடைய இறுதி கட்டத்தில் என்ன சொல்கிறேன்னா, நான் இப்போ எல்லாரும் எல்லா இயக்கத்திலும் இருக்காங்கன்னு சொன்னால் என்னை பொறுத்து தமிழ் தான். நான் தமிழை அதிகம் நேசிப்பவன், தமிழை வாசிப்பவன், தமிழை சுவாசிப்பவன். தமிழே நான் உயிர் மூச்சாக கொண்டு வாழ்ந்து வருவன். தமிழ் ஒன்று தான் என்னுடைய உயிர் மூச்சு. தமிழுக்காகவே நான் அர்ப்பணித்து கொண்டு வாழ்வேன். தமிழ் வாழ நான் வாழ்வேன். ஆகவே தமிழ் படித்தால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது என்று சொன்ன அந்த காலத்திலேயே தமிழ் படித்தால் வாழ்க்கையில் முன்னேறலாம் என்று வாழ்ந்து காட்டியவன், அது வெற்றிகரமாக நடத்தி காட்டியவன். ஆகவே என்னுடைய மாணவர்கிட்ட நான் சொல்லும்போதெல்லாம் அதான் சொல்லுவேன், நீங்கள் தமிழ் படித்தால் வாழ்க்கையில் முன்னேறலாம். யாராச்சும் ஒரு உதாரணம் சொல்லுங்கன்னு கேட்டால் மாணவர் சொல்லுவாங்க, சில மாணவர் சொல்லியிருக்காங்க, நீங்கள் தாங்க உதாரணம்னுவாங்க என்னையே. அப்படின்னா எங்கள் மாணவர்கிட்ட என் மாணவன் வேறு மொழியில் சப்ஜெக்ட் படிக்கலாம், ஆனால் தமிழ் நம்முடைய தாய்மொழி, அதை இழக்க முடியாது. தமிழ் தான் நம்ம உயிராக கொண்டு இருக்கணும். அது வளர்ந்து பிறகு சில பேர் கூட இன்றைக்கி மத்திய அமைச்சரவையில் பேசுகிறவங்களாம் கூட சொல்கிறாங்க, நாடாளுமன்றத்தில் நான் பார்த்ததில்லை, தொலைக்காட்சி தான் பார்த்தேன், தமிழ் படித்தா இதெல்லாம் வேறு ஏதோ சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் கிடையாது. தமிழ் படித்தா உலகத்தில் உயர்வான ஒரு நிலையை அடையலாம், சிறந்த நிலையை அடையலாம். தமிழ் படித்தால் நீங்கள் உயர்வான பொருளீட்டக்கூடிய ஒரு நிலையை அடையக்கூடிய வாய்ப்புகள் தமிழுக்கு உண்டு. அது ஏஐ தொழில்நுட்பமாக இருந்தாலும் வேறு எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் கணினி தொழில்நுட்பமாக இருந்தாலும் தமிழ் என்று உலக அளவிலே கம்ப்யூட்டரில் அதிகமான பயன்பாடு உள்ள ஒரு மொழிகள்னு சொன்னால் முதல் மொழி ஆங்கில மொழி, ரெண்டாவது மொழி தமிழ் மொழி. நம்மளோட சீன மொழி அதிகமாக இருக்காங்க. அதே மாதிரி உலகத்திலே மொழிக்காக போராடிய ஒரு வரலாறு உண்டுன்னா தமிழ் மொழி தான் முதல் இனம், தமிழினம். ஆனால் இதுக்கப்புறம் கொரோனா காலத்தில் இன்னொரு மொழி வந்தது எதுன்னா மங்கோலிய மொழி. கொரோனா காலத்தில் அந்த சீன நாடு மங்கோலியா மீது சீன மொழியை திணித்தார்கள். அதை திணிப்பை எதிர்த்து மங்கோலியர்கள், சைனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடைப்பட்ட நாடு தான் மங்கோலிய நாடு, இடைப்பட்டு எதிர்த்து என்று போராடி கொரோனா காலத்திலே போராடி அந்த சீன மொழியை தடுத்து நிறுத்தி மங்கோலிய மொழியை அவர்கள் தொடர்ந்து பயன்படுத்துகின்ற ஒரு உரிமையை பெற்றார்கள். இதுதான் உலக வரலாற்றிலே இரண்டாவது மொழிப்போர். மொழிக்கான இரண்டாவது போர் இது. மொழிக்கான முதல் போர் தமிழ், மொழிக்கான இரண்டாவது போர் மங்கோலிய மொழி. ஆக இப்படிப்பட்ட மொழிகளுக்கு சொந்தக்காரர் நாம் தமிழ் மொழிக்கு. ஆகவே தமிழ் மொழியே நாம் போற்றுவோம், தமிழை நாம் என்றென்றும் உயர்த்துவோம். தமிழே வாழ வேண்டும், தமிழனாக வாழ்வோம். நன்றி, வணக்கம். ரொம்ப அழகாக அவங்க பேசியிருக்கிறாங்க. அதாவது புதுச்சேரியை சேர்ந்த பாவேந்தர் பாரதிதாசன், செந்தமிழே உயிரே நருந்தேனே செயலினை மூச்சினை உனக்களித்தேனே நைந்து போகும் வாழ்வு நன்னிலை உனக்கு எனக்கும் தானே தாழ். அது எங்க இருவருக்குமே பொருந்தும். நீ தமிழ நீ நல்லா இருந்தா என்றால் நான் நல்லா இருப்பேன், என் மரபு நல்லா இருக்கும், என் பேரன் பற்றி நல்லா இருப்பாங்க. என்னுடைய வாழ்க்கை என்பது வரலாற்றில் கண்டிப்பாக பதிவு செய்யப்படும். இவங்களுடைய வாழ்க்கை என்பது வரலாற்றில் கண்டிப்பாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் கூகுளில் போய்ட்டு ஏஐகளை போய் கேட்டேன். நான் தமிழ்ச்சங்க தலைவர் வி. முத்து என்ற உடனே உங்களுக்கு ஃபோட்டோ அமைச்சு இல்லைங்களா, அது போடுது பாருங்க. அவர் எங்கெங்க பங்கேற்றாரு தமிழ் சங்கத்தில், வள்ளுவர் சிலைக்கு போட்ட மாலை என்ன, டிஜிபி பக்கத்தில் இருக்கிறாங்க, புதுச்சேரியுடைய கலெக்டர் இருக்கிறாங்க, முதலமைச்சர் இருக்கிறாரு. நீங்க சும்மா நீங்க போய் பாருங்க, ஏஐகளை கேட்டு பாருங்க. நீங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு பட்டு தமிழ்ச்சங்க தலைவர் முத்து யார், தகவலை கொடுன்னு கேட்டீங்கன்னா உங்களை பட்ட தகவல்கள் அப்படியே ஓடுது. அதனால தமிழால் அவங்க வாழ்ந்திருக்கின்றார்கள். ஒரு நிறைவு பகுதியாக, ஊருக்காக நீ உழைத்தாய் என்றால் அது மலையை விட கனமானது. ஊருக்காக நீ உழைத்தாய் என்றால் மலையை விட கனமானது. உனக்காக மட்டும் நீ உழைத்தாய் என்றால் அது இறையை விட லேசானது என்று சொல்றாங்க. இவங்க மலையை விட கனமான ஒரு மனிதர். ஏறக்குறைய 55 ஆண்டுகளாக பொது வாழ்க்கையில் இருக்கின்றாங்க. குறிப்பாக தன்னை ஏற்றுவிட்டிருக்கின்ற தமிழ் சமூகத்திற்கு நன்றியுள்ள ஒரு மனிதனாக அவர் இருந்திருக்கின்றார். அப்படிப்பட்ட நன்றியுள்ள மனிதனாக இருக்கின்ற அந்த மனிதனுடைய வாழ்க்கை வரலாறு நிச்சயமாக தமிழ் வாழுகின்ற வரை வாழ வேண்டும் என்ற ஒரு சிந்தனையோடு
பல வகையான பணிகளுக்கு இடையே வந்திருந்து இல்லை நான் சொல்லிட்டேன் கடைசியாக இன்னொன்று சொல்லிடுறேன். அதாவது என்னென்னா, நான் என்னுடைய வாழ்க்கையிலேருந்து மகிழ்ச்சி தான் முக்கியம், நகைச்சுவை தான் முக்கியம். நான் எப்பவுமே வந்து எதையுமே நான் சீரியஸாக எடுத்துக்கவே மாட்டேன். எந்த நிச்சயம் நான் வந்து சீரியஸாக எடுக்க மாட்டேன். ஆனால் மகிழ்ச்சியாக இருக்கணும், நகைச்சுவாக கூட இருக்கலாம் தெரியும். ஏன்னா நான் எப்போவும் நகைச்சுவாக தான் பேசுவேன் நான். ஏன்னா அதுக்காக என் கூட பல பேர் இருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன அமைச்சர்களோட முதலமைச்சர் ஜாலிகிறாங்க கூட அவர் கூடவே பயணித்திருக்கேன்னா நான் பேசுகிற பேச்சுக்காக தான் அவர் என்னை கூட வைத்து கொண்டிருந்தார். அப்படி வந்து வாழ்க்கையில் எந்த கஷ்டம் எந்த துன்பம் எது வரையினும் நான் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு சொல்லிட்டு அப்படி தான் என்னோடய வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டு இருக்கேன். ஆக அதனால தான் எனக்கு வந்து எதை பற்றி நான் வந்து கவலைப்பட நான் மகிழ்ச்சியாக இருந்தால் மற்றவங்க மகிழ்ச்சியாக இருப்பாங்கன்னு நினைப்பேன் நான். அதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய லட்சியத்தில் ஒன்றுன்னா, உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. இதுதான் என்னுடைய லட்சிய தத்துவம். ஆக நான் அப்படி தான் நினைப்பேன். எனக்கு கீழே எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்க அதுக்கு கீழே எவ்வளோ பேர் இருக்காங்க, எனக்கு மேலே எவ்வளோ பேர் இருக்கலாம். ஆனால் நமக்கு மேலே இருக்கிறத விட நமக்கு கீழே இவ்வளோ பேர் இருக்காங்களேன்னு சொல்லிட்டு அவங்கள நினச்சி வாழ்க்கையில் வந்து நிம்மதியை நாம் நாட வேண்டும். அப்படி நாடினால் பல வெற்றிகளை பெற முடியும். போதுமன்ற மனமே பொன் செய்யும் முருந்து. ஆகவே இன்னும் பணம் சேர்க்கணும்னு ஆசைப்படாமல் பணத்தை மற்றவர்கள் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாலே பணம் நிச்சயம் நம்மக்கிட்ட தங்கும். ஆகவே அப்படி ஒரு வாழ்க்கையை நான் வந்து பணத்துக்காக தேடி அலைய வேண்டியதில்லை. நான் கூட மாணவர்கிட்ட பேசும்போது சொல்லேன், நான் எப்போவுமே பணத்துக்காக தேடி எங்கள் கல்லூரியில் பேசும்போது சொல்லியிருக்கேன், நான் அலைய மாட்டேன் அப்படின்னா. ஆனால் ஒரு துடுக்கான மாணவர்கிட்ட கேட்டார், அப்படின்னா நீங்கள் போகும்போது ஒரு 500 நோட்டை 100 நோட்டுனா 100 நோட்டை கீழே உங்கள் எழுத்த மாதிரி போட்டு போகிறான் ஒருத்தன், அது நீங்கள் எடுப்பீங்களா எடுக்க மாட்டீங்களான்னு கேட்டார் அந்த மாணவர். நான் உடனே சொன்னேன், கண்டிப்பாக எடுப்பேனே, குனிஞ்சு நானே என் கையால் எடுப்பேனே. அப்படின்னா பணத்துக்கு ஆசைப்பட மாட்டேன் எப்படி கேட்டுதான். நான் பணத்தை தேடி அலையவில்லை, தேடி போகவில்லை, அதுவாக என்னை தேடி ஓடுது, அது எடுக்க தப்பில்லை அப்படி தான் சொல்லுவேன். ஆகவே இப்படி உங்கள் வாழ்க்கை போதும், இது போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைஃப் உண்மையிலே நல்லா அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் நல்ல வாழ்க்கையாக அமையும். ஆகவே நல்லதான் இப்படி சொல்லி இந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை, அமைதியான வாழ்க்கை, நிம்மதியான ஒரு வாழ்க்கை அமைக்க அடிப்படை காரணம் தமிழ். அதுதான் என்னிடம் இருக்கின்றது. ஆகவே நான் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நீங்களும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எல்லா நலங்களும் பலங்களும் பெற்று வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும். நல்ல நிலையில் வாழ்ந்து இந்த தமிழுக்கும் தமிழ் சமூகத்துக்கும் சமுதாயத்துக்கும் நீங்கள் உற்ற துணையாக இருந்து பணியாற்ற வேண்டும் என்று கேட்டு, எங்கள் வாழும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று இந்த நிகழ்வை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அன்புக்குரிய நேயர்களே, ஒரு சிறந்த தனது வாழ்க்கை குறித்த கருத்துக்களை தகவல்களை மிக அழகாக நம்மோடு பகிர்ந்து கொண்டார் நிகழ்ச்சியுடைய சிறப்பு அழைப்பாளர் புதுச்சேரி தமிழ் சங்கத்தினுடைய தலைவர் வணக்கத்திற்குரிய வீரமுத்து அவர்கள். நேயர்களே, உங்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவருடைய வாழ்க்கை வரலாறு இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு பகிர்ந்து கொண்ட கருத்துக்கள் நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற இளைஞர்களுக்கும், குறிப்பாக இணையதளத்தில் காணொலி யூடியூப் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கின்ற இளம் பிள்ளைகளுக்கும், தமிழ் குறித்து தமிழ் எழுத்துத்துறையில் ஈடுபட துடிக்கின்ற இளம் உள்ளங்களுக்கும் இவருடைய கருத்துக்கள் நிச்சயமாக மேம்படுத்தும் நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு சிறிய சிந்தனை. சோம்பல் இல்லாமல் உழைத்தார் என்றால் உன்னுடைய சாம்பல் கூட சரித்திரத்தை படைக்க என்பதை போன்று சோம்பல் இல்லாமல் இந்த வயதிலும் தமிழுக்காகவும் தமிழ் சமூகத்திற்காகவும் இளைய சமூகத்திற்காகவும் தன்னால் முடிந்த பணிகளை 24 மணி நேரமும் சிந்தனை செய்து உழைத்துக் கொண்டிருக்கின்றார் அன்னார் அவர்கள். தமிழ்வோல் நீடூடி வாழ வேண்டும் என்ற ஒரு வாழ்த்துக்களோடு நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர்களுக்கும் நிகழ்ச்சியை கண்டுகளித்துக் கொண்டிருக்கிற நேயர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். இது கமல தொலைக்காட்சி வழங்கியிருக்கின்ற பாதியும் பயணமும் சிறப்பு நிகழ்ச்சி. சிறப்பு அழைப்பாளருக்கு வணக்கமும் வாழ்த்துக்களும். நன்றி, வணக்கம்.